வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை புலிகள் வாசித்த ரிஷி பாபா அவர்களுக்கு நன்றி. இன்றைய சிந்தனை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இது சாதாரணமாக நமது சமுதாயத்தில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள். அதாவது செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை, இப்படி இரண்டாக அதை பார்க்கிறோம். இப்போ இந்த இரண்டையும் இந்த சிந்தனையிலே இறுதியாக இந்த இரண்டும் என்ன என்பதனுடைய விடையை நாம் கொடுத்து விட்டோம். அந்த இரண்டொழுக்க பண்பாடு என்பதுதான் அதனுடைய சாரமாக இருக்கிறது. டூஸ் அண்ட் டோன்ஸுங்கிறது டோன்ஸ் அண்ட் டூஸ் என்று இதை முதல்ல டோன்ஸ் என்பதையும் அடுத்து டூஸ் என்பதையும் மகர்ஷி கொடுத்திருக்கிறார். இப்போ இதைத்தான் இதற்கு முன்னாடி இந்த இரண்டொழுக்க பண்பாடு கொடுப்பதற்கு முன்னம், இது கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு முன்னமே மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு 3 வார்த்தைகள். அதில் இந்த இரண்டும் அடங்கும். அந்த 3 என்ன என்று சொன்னால், இதில் ஒன்று இணைத்திருப்பார். என்ன என்று சொன்னால், உள்ளதை உணர்தல், அல்லதை தவிர்த்தல், நல்லதை செய்தல் என்று சொல்லியிருப்பார். இதுதான் கடைசியில் என்ன வந்துச்சு, இரண்டொழுக்க பண்பாடாக வந்துச்சு. இதில் அந்த உள்ளதை உணர்தல் என்பது அடிஷனலாக இருக்கு. இப்போது இந்த டூஸ் அண்ட் டோன்ஸுங்கிற சிந்தனை இருக்கிறது அல்லவா, இதை சிந்திக்கிறோமே. எப்பொழுது சிந்திப்போம், யார் சிந்திப்பார்கள் என்று சொன்னால், உள்ளதை உணர்ந்தவர்கள் தான் சிந்திப்பார்கள். உள்ளது என்றால் என்ன? உள்ளது என்றால் உண்மை. அவ்வளோதான். உள்ளது என்றால் உண்மை. அப்போ மற்றவர்கள் பொய், மற்றவர்கள் பொய். உள்ளது என்றால் அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உள்ளது. இருந்து கொண்டு நிலையாக இருக்கக்கூடியது, அதுதான் உள்ளது. இப்போ நம்ம என்கிட்ட வீடு உள்ளது, கார் உள்ளது, எதுவுமே நிலை இல்லாதது. நிலை இல்லாததையெல்லாம் நிலை என்று நினைக்கக்கூடிய ஒரு மாய். அப்போ உள்ளதை உணர வேண்டும் என்று சொன்னால் நிலையாக இருக்கக்கூடியதை உணர வேண்டும். சரி, நிலையாக இருக்கக்கூடியதை எது என்று கேட்டால், நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக இறை நிலை, சுத்த வெளியாகி இறைநிலை மட்டும்தான் நிலையானது என்று சொல்லுவோம். ஆனால் சமீபமாக நமது தமிழானந்த யோகத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் கேட்டு கேட்டு புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும், நிலையானது என்பது இறை நிலை என்ற சுத்தவெளி மட்டுமல்ல, அதனுடைய தன்மைகள் நம்மிடம் இருக்கிறதே, அதுவும் நிலையானது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். சரி, அந்த நிலையான தன்மைகளைத்தான் தேடிக்கொண்டு இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ உள்ளதை உணர்ந்து விட்டால் அப்போ என்ன செய்ய முடியும்? அல்லதை தவிர்த்தல். அப்போ அல்லதை தவிர்த்தல் என்பது வந்துவிடும். அப்போ டோன்ஸ் அங்கே நடைமுறைக்கு வந்துவிடும். அதுக்கடுத்து நல்லதை செய்தல், டூஸ் என்பது வந்துவிடும். இப்போ இந்த இடத்துல டோன்ஸ் முதல்ல போட்டிருக்காரு, டூஸ் அப்புறம் தான் போட்டிருக்காரு. இதை தான் அப்படியே இரண்டொழுக்க பண்பாட்டிலும் நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன் என்பதை முதலில் போட்டுவிட்டு துன்பம் போக்குவேன் என்பதை இரண்டாவதாக போட்டார். அப்போ ஒவ்வொரு மனிதனிடத்திலும் முதலில் நாம் செய்ய வேண்டியது டோன்ட்ஸ் அப்படி தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல டூஸ் அப்படிங்கிறது என்ன? ஏதாவது செய்ய வேண்டுமா என்று கேட்டால், சித்தர்களிடம் சென்று இந்த நிலையான ஒன்றை உணர வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இதெல்லாம் இந்த உணர்வெல்லாம் வேண்டும் அப்படின்னு சித்தர்கள்ட்ட போய் கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது
அவங்க என்ன சொல்கிறாங்க, சும்மா இரு சுகம் பெறு என்று சொல்லிவிடுகிறார்கள். அப்போ எதுவும் செய்ய வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளதை உணர்வதற்கு என்பதற்கு எதுவும் செய்ய வேண்டியது என்று இல்லை. டூஸ் என்று ஒன்றுமே இல்லை இல்லை. ஆனால் நமக்கு இன்றைய சமுதாயத்தில் வாழும் நமக்கு டூஸ் என்று இருக்கிறதா? இருக்கிறது இருக்கிறது. யாருக்கு இருக்கிறது? அதாவது கர்மவினை என்ற ஒன்றை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த டூஸ் என்பது இருக்கிறது. சார், ஐயறிவு விளங்கின வரை அவற்றிற்கெல்லாம் டூஸ் என்பது இல்லை, தேவையில்லை. ஏன்? அவை டோன்ஸ் என்பதை சரியாக பின்பற்றி கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் டோன்ஸை சரியாக பின்பற்றி வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு டூஸ் தேவையில்லை. யாரெல்லாம் செய்யக்கூடாததை செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய அவசியமில்லை. குழப்பம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா திரும்பி கேளுங்க. செய்யக்கூடாததை செய்யாமல் இருந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இன்றைய சிந்தனையில் செய்ய வேண்டியது என்பதில் தான் நம்ம சிந்தனையை ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போது நடக்க வேண்டியது, செய்ய வேண்டியதுங்கிறத விட நடக்க வேண்டியது என்று வைத்துக்கொள்வோம். நம்மிடம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும், இது நடக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இப்போது அதெல்லாம் நடக்குமானா நடக்கும். நினைத்தால் அது நடந்துதான் தீரும். ஆனால் எத்தனை நினைச்சு வச்சோம்னா எப்படி நடக்கும்? நடக்கிறதுக்கான ஒரு டைம் கேப் வேணும்ல, இடைவெளி வேணும்ல. அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு சொன்னால், நாம் நேற்று ஆர்ட் ஆஃப் சஃபரிங்னு 2வது பாகம் திங்கட்கிழமை மாலை பேசினோம். அந்த சிந்தனையை கேட்டு பாருங்கள். ஆர்ட் ஆஃப் சஃபரிங் பார்ட் 2. அதில் அந்த கேப் கிடைக்கணும். கேப் கிடைச்சா தான் நடக்கும். அந்த கேப் உருவாக்கணும். அந்த இடைவெளி உருவாகும் போது நடக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய நினச்சி வச்சுருக்கோம், நடக்க மாட்டேங்குது. அப்போ நடக்காமல் இருக்கிறதுக்கு தடை என்ன? இந்த கர்ம வினையினுடைய விளைவுகள் வந்து கொண்டு இருக்கும் பொழுது என்னது? நடக்க வேண்டியது நடக்க மாட்டேங்குது. அதுதான் தடையாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? காலத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்பது நடக்க வேண்டியது என்று நாம் சமுதாயத்தில் வச்சுருக்கோம். இது திருமணம்னு ஒன்று நடக்கணுமா அப்படின்னு சொன்னால், இயற்கை திருமணம் என்று ஒன்று நடக்க வேண்டும் என்றெல்லாம் இயற்கை சட்டத்தில் இல்லை. இயற்கை சட்டத்தை பொறுத்தளவில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம். இதற்கு 2 காரணங்களுக்காக. ஒன்று, தாம்பத்தியம் என்ற அடிப்படையில், அதாவது இயற்கை கழிவுகளின் உந்து வேகம் என்பதை சமன் செய்து கொள்வதற்கு. அந்த சமன் செய்து கொள்ளும்போது அதை இறை உணர்வாக மாற்றிக்கொள்வதற்கு. இதற்காக ஒன்று. இன்னொன்று, நாம் கர்ம வினையை நிறைய வச்சிருக்கிறோம், இந்த பிறவியில் கழித்து முடிக்க முடியாதுன்னு தோணுது. அப்போ என்ன பண்ணணும்? அதை கழிப்பதற்கு என்று ஒரு உடலை தயார் செய்ய வேண்டுமே, ஒரு குழந்தை வேண்டுமே. அப்போ என்ன பண்ணுது? அதுக்காக திருமணம் செய்து கொள்கிறோம். அவ்வளோதான். சார், திருமணம் செய்யலைன்னா குழந்தை பிறக்காதா? பிறக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணணும்? எதுக்காக திருமணம்னு ஒன்று வச்சுருக்காங்க உலகத்தில் அப்படின்னு சொன்னால், இந்த 2 பேருடைய கர்மவினையை சுமப்பதற்கு இவர்தான் அதற்கு அலாட் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த திருமணம் செய்து குழந்தை பிறக்கிறது. திருமணம் செய்யாமல் குழந்தை பிறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அங்கங்கே குழந்தை பிறந்துட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு இப்போது எந்த கர்மவினை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, எது
ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்போகுது. இது தெரியாமல் போயிடும் இல்லையா? அதனால் நாம் திருமணம்னு ஒன்று வச்சு நம்ம அந்த குழந்தையை பெற்றுக்கணும்னு வச்சுக்கிறோம். இந்த திருமணம் என்று செய்து கொண்டு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு காரணமே என்ன என்று சொன்னால், நம்மளுடைய கர்மவினையை தாங்குவதற்காக அந்த குழந்தை பிறக்கிறது. நம்மளுடைய கர்மவினையுடைய ஜெராக்ஸ் அது வச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த திருமணம் என்ற ஒரு பந்தத்தோடு இருந்து அவர்கள் வாழும் பொழுதுதான் இவர்களும் அந்த குழந்தையை படக்கூடிய துன்பத்தை பார்ப்பார்கள். அது தெரியும், இது நாம் கொடுத்த கர்மவினை தான். அப்போ நாம் இதை அழிக்க வேண்டும், அந்த குழந்தை கஷ்டப்படுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஆடு மாடு மாதிரி ஏதோ ஒரு இணைப்பில் ஏதோ ஒரு குழந்தை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா இது தெரியாமல் போய்விடும். அப்போ இந்த கர்மவினை என்ற ஒன்று இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறோம், இந்த திருமணம் என்ற ஒன்றின் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது வருது. இப்போ தாம்பத்தியம் என்பதற்காக மட்டும்தான் அப்படின்னு சொன்னால் குழந்தை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. இப்போ கர்மவினை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால தான் அப்போ அது தேவைப்படுது. நீங்கள் கர்மவினை இல்லை, கர்மவினை ரொம்ப குறைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று அவசியமில்லை. அவர்கள் என்ன பண்ணலாம், சாதாரணமாக ஆண் பெண் இணைப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இப்போது அஞ்சறிவு விலங்கினங்கள்லாம் கல்யாணம் செய்யலை. ஏன் செய்யலை? ஐயறிவு விலங்கினங்கள் திருமணம் செய்யாமல் அந்த ஆண் பெண் இணைப்பு இருப்பதற்கு காரணம் அங்கு பதிவுகள் இல்லை. அது குஞ்சு பொடிக்குது, குட்டி போடுது. இதெல்லாம் கர்மவினை சுமப்பதற்காகவா குட்டி போடுது அப்படின்னு சொன்னால் இல்லை. ஐயறிவு விலங்கினங்கள் வரை அவை அதனுடைய நோக்கமே என்ன, அடுத்த முடிவில் சுவை மனதை உணர வேண்டும். அது உணர்ந்தாச்சு அப்படின்னு சொன்னாலும் உணர்ந்து கொண்டு இருப்பதற்கு அடுத்தடுத்து அந்த இனம் வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். எதுவரை இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வீணா போன இந்த மனிதன் இருக்கிறானே, இவன் முழுமை பெறும் வரை அவைகள் இருந்து ஆக வேண்டி இருக்கிறது. அந்த கண்டிஷனுக்காக அது இருக்குது. அதுக்காக தான் குஞ்சு பொறிக்குது, அதுக்காக தான் குட்டி போடுது. ரைட்டா? அப்போ இவனுக்கு அந்த ஐயறிவு வரை, ஓரறிவு முதல் ஐயறிவு வரை ஜீவன்கள் இல்லை என்று சொன்னால் மனிதனால் உயிர் வாழ முடியாது. சரி, அப்போ திருமணம் என்பது எதுக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இன்றைக்கி நமக்கு திருமணம் என்பது தேவையா? தேவை. கர்மவினை இருக்கும்பொழுது திருமணம் என்பது தேவை. சரி, இப்போ இது நடக்கலை. காலத்தால் நடக்கணும்னு சொல்கிறோம், காலத்தால் நடக்கலை. அது இப்போ காலத்தால் நடக்காததுக்கு காரணம் நம்ம தான். அதுவும் ஒரு காரணம். நம்ம என்ன செய்ய வேணுமோ அதை செய்யலை, அவ்வளோ. காலத்தால் திருமணம் செய்யலையே. அது எப்போ சொல்லுது? ஒரு பெண் மேஜர் ஆகிட்டா அந்த மேஜர் ஆனதுலேருந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே திருமணம் செஞ்சிருன்னு சொல்லுது. திருமணம் செய்வதற்கான காலம்னு சொல்லுது. ஏன் அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறான், இது படிக்கணும் அது படிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போய் வேலை கிடைக்கணும், சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும். அதுக்கப்புறம் தேடுகிறான். அது மேட்சிங் ஆகலை, சம்பளம் மேட்சிங் ஆகலை. அப்போ ஒவ்வொன்றும் மேட்சிங் ஆகலை அப்படின்னு சொல்லி அதை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறான். இப்போ நடக்கலை. இப்போது இது இயல்பாக நடக்காமல் இருப்பதற்கு எது தடை என்று பார்க்கணும். அதை இங்கே அந்த 7ஆம் பாவம், அதனுடைய 12ஆம் பாவம் என்று சொல்லிவிட்டோம். கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிட்டோம். இப்போ இப்போ திருமணத்தில் 7ஆம் பாவம் என்பது, ஜோதிடத்தில் திருமணம் என்பது 7ஆம் பாவம் என்பதில் குறிக்கப்படுகிறது. இப்போது அந்த திருமணம் நடக்கலை அப்படின்னு சொன்னால், கர்மவினை இருந்தும் திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லணும். கர்மவினை இல்லை, அவருக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, அது நடக்க வேண்டியது இல்லை, அது இயல்பு. ஆனால் கர்மவினை இருந்தும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அங்கே தான் பிரச்சனை. இப்போ ஒருத்தருக்கு திருமணம் பண்ண கூட கர்மவினை இல்லை, குழந்தை பிறக்கலை அப்படின்னா பிரச்சனை இல்லை. கர்மவினை எக்கச்சக்கமாக இருக்குது, குழந்தை பிறக்கலை, அதைத்தான் சமுதாயத்தில் சாபமாக சொல்லி கொண்டு இருக்கிறார்கள்.
நாங்கள்லாம் கர்மவினையை சுமக்கிறதுக்கு குழந்தைய பெற்றுட்டோம், நீ இன்னும் கர்மவினையை சுமக்கிறதுக்கு குழந்தைய பெக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்போ அந்த கர்மவினை இருந்தும் திருமணம் நடக்கலைன்னா அப்போ அந்த 7ஆம் பாவம் அது செயல்படலை. அங்கே ஏதோ அது நடக்கிறதுக்கு தடை இருக்கிறது. அப்போ நம்ம அந்த ஆட்டோப்ஸ் அப்படிங்கிற சொன்ன மாதிரி கேப் கிடைக்கல. அப்போ என்ன அது இந்த விளைவுகள், கர்மவினையுடைய விளைவுகள் தொடர்ந்து அது நடக்க விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது. இப்போ இதுக்கு காரணம் என்ன என்று ஜோதிடம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த யார் ஒருவர் 6ஆம் பாவத்தை அதிகமாக ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்களோ, அந்த 6ஆம் பாவத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, 6ஆம் பாவத்தை நீங்கள் அதிகமாக ஊக்கப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் 7ஆம் பாவம் என்பது தடையாகிவிடும். அவ்வளோதான். இப்போது வரிசையாக நிற்கிறாங்க. இப்போ முதல்ல நிற்கிறாரு, அவர் சாப்பிட்ட உடனே அதுக்கு அடுத்தவருக்கு சாப்பிடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு 20 இட்லி இருக்குது. இது முதல்ல நிற்கிறவரை 20 இட்லியும் சாப்பிட்டு விட்டாருன்னா 2வது நிற்கிறவருக்கு ஒன்றும் கிடைக்காதுல்ல. ஆமாம். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ முதல்ல நிற்கிறவர் என்ன பண்ணணும்? அவர் ஒரு 5 இட்லி சாப்பிட்டு விலகி இருந்தார்னா அடுத்தவருக்கு சாப்பாடு கிடைக்கும். 20 இவரே சாப்பிட்டார்னா அவருக்கு எப்படி கிடைக்கும்? அதே போல் இந்த 6ஆம் பாவம் வேணும். இந்த 6ஆம் பாவத்தை அளவோடு நிறுத்தியிருந்தா இந்த 7ஆம் பாவம் அது வேலை செய்யும். இந்த 6ஆம் பாவத்தை அதீதமாக இவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அதுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா 7ஆம் பாவம் தடைவிடும். அதனால் சொல்கிறோம், எந்த ஒரு பாவம் நடக்க வேண்டுமோ அதனுடைய 12ஆம் பாவம் அதிகமாக தூண்டப்பட்டால் இந்த பாவம் செயல் இழந்துவிடும். அப்போ 6ஆம் பாவம் 7ஆம் பாவத்தை அழிக்கும் என்று சொல்கிறோம். இப்பொழுதெல்லாம் மனிதர்கள் 6ஆம் பாவ செயல்களில் தான் அதிகமாக ஈடுபடுகிறார்கள். 6ஆம் பாவ செயல்ங்கிறது என்ன? அது நிறைய சொல்லலாம். சுருக்கமாக 2 விஷயத்தை சொல்லிடுவோம். ஒன்று என்ன என்று சொன்னால், அதாவது நாம் என்ன பண்ணுறோம், பணம் காசு இதெல்லாம் வருங்காலத்துக்குன்னு ஒன்று சேர்க்கிறோம். இப்போது 2ஆம் பாவம் என்பது வருமானம் வரவது, செலவு செய்வது. அதுவே அதனுடைய பரிணாம பாவம் 4ஆம் பாவம் என்பது அதை கொஞ்சம் சேமித்து வைப்பது, தேவைக்கு சேமித்து வைப்பது, ஒரு வீடு கட்டிக்கிறது, ஒரு வருங்காலத்துக்காக, வயசான காலத்துக்காக வச்சுக்கிறது, இது மாதிரி இது தேவைக்கு சேர்த்து வைத்துக் கொள்வது. 6ஆம் பாவம் என்பது தேவையை மீறி சேர்த்து வைத்துக் கொள்வது. ஒரு வீடு கட்டினீங்கன்னா 4ஆம் பாவம், 10 வீடு கட்டி வாடகை கட்டிங்கன்னா 6ஆம் பாவம். சொத்து நிறைய சேர்க்கறது, ஏக்கரை வாங்கிறது. இப்போது இந்த மாதிரி அதிகமாக பணத்தை சேர்க்கறதுன்னு சொன்னால் அது 6ஆம் பாவம். இது இப்பொழுது மனிதனிடம் இருக்கிறதா, பெருகி கொண்டு இருக்கிறதா? ஆமாம். ஒன்று. இன்னொன்று, இது எப்படி சேர்ப்பது 6ஆம் பாவம் என்று கேட்டால், பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவது என்பது 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவம் என்பது வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க. அது பிறரை வீழ்த்தி வெற்றி பெறும் ஸ்தானம் இந்த 6ஆம் பாவம். இன்றைக்கி மனிதன் அப்படி தானே இருக்கிறான். இவன் வெற்றியடைய வேண்டும், அதுக்காக யார் வேணாலும் தோத்தாலும் பரவாயில்ல. அப்படிதான் இந்த 2 வாழ்க்கையும் இருக்கிறதா. இந்த 2ஐயும் யார் அதிகமாக பண்ணுறாங்களோ அவங்களுடைய சந்ததியில் 7ஆம் பாவம் வீக்காயிரும். அப்போ என்ன ஆயிரும்? இது 6ஆம் பாவம் பரிணாம பாவம் எடுத்து 8ஆம் பாவம் ஆக்டிவாக இருக்கும். அப்போ நீங்கள் இப்படி வாழ்கிறவங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகம்லாம் பார்த்தா 8ஆம் பாவம் 8 நிறைய வரும், 6 8 நிறைய வரும். இப்போது அப்போ என்ன ஆகும்? இந்த 7ஆம் பாவம் நசுக்கப்படும், அது நடக்காது. அப்படி நீங்கள் வாண்டதை நடத்தி வச்சதுனாலும் அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. இல்லை அவங்க திடீர்னு என்ன ஆயிடுவாங்க, டைவர்ஸ் ஆயிடுவாங்க, இல்லை யாராவது ஒருத்தர் இறந்துடுவாங்க. இது மாதிரி நிகழ்வுகள் நடந்துடும். அதனால் இந்த ஜோதிடத்தில் 7ஆம் பாவத்தை பார்த்து சொல்லுவோம். 7ஆம் பாவம் இரட்டைப்படையாக இருந்தால், அதில் 6 8 12 இருந்தால், இப்படி பல வகையில் இருக்குது. இப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாத ஒன்று. கல்யாணம் ஆனால் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. கல்யாணம் ஆகி அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நீங்கள் ஒரு 2 வருஷம் கழித்து டைவர்ஸ் பண்ணிங்க அப்படின்னு யாராவது பண்ணுவாங்களா? இல்லை. இப்போது 2 பேரும் இணைந்து வாழ வேண்டும் என்று தான் நினைப்போம். அப்போ
இந்த 7ஆம் பாவம் ஒன்று நடக்காது. அதை மீறி அது நடக்காததுக்கு தடை என்ன? 6ஆம் பாவத்தில் நம்ம சேர்த்து வைத்த கர்ம வினை. அப்போ அந்த வினை தடையாக இருக்கிறதுனால தான் நடக்கலை. நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கணும்னா, இது நடந்தால் விபரீதங்கள் நடந்துவிடும், அதனால தான் நடக்காமல் இருக்குது. இயற்கை அதனால தான் நடக்காமல் வச்சுருக்குது. இப்போ நமக்கு காய்ச்சல் அடித்தா எப்படி வாய் கசப்பு வருது? அந்த வாய் கசப்பு வர்றது நல்லது தானே. ஐயோ வாய் கசப்புதே அப்படிங்கிற மாதிரி ஐயோ கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம். அது கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது நல்லதுப்பா. ஆணுச்சுன்னா இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். கல்யாணத்தை பண்ணி பிரச்சனையோட இருக்கிறது கல்யாணம் ஆகாமல் சும்மா இருக்கட்டும். சரி, அப்போ கல்யாணம் நடக்க வேண்டியது நடக்கணுமே அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணணும்? நாம் செய்ய வேண்டியது செய்யலைன்னா என்னத்தான்? அந்த கர்ம வினையை குறைக்க வேண்டிய அந்த செயல்களை செய்யவில்லை, அந்த கேப் கிடைக்கல, அந்த இடைவெளியை ஏற்படுத்தவில்லை. அப்போ அது செய்யாததுனால தான் இங்கே பிரச்சனை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இந்த 6ஆம் பாவத்தை வீக்காக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 5ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் 5ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணோம்னா 6ஆம் பாவம் வீக்க. 5ஆம் பாவங்கிறது என்ன? இயற்கை, தியானம், நல்ல செயல்கள், இது எல்லாமே 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் இயற்கையை சார்ந்த விஷயம். அதில் எல்லாம் செலவு தான் வரும். அப்போ செலவு செய்து புண்ணியங்களை தேடுறது அப்படிங்கிற மாதிரி போயிடும். அப்போ பண்ண என்ன ஆயிரும்? வந்து 6ஆம் பாவம் நசுக்கி 7ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ இந்த இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டியதை செய்யவில்லை. என்ன செய்யலை? அந்த கர்மவினை கழிப்பதற்கான தொண்டு, ஈகை. அப்போ நம்ம சொல்கிறோமே, துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வோம் அப்படின்னு எதையாவது செஞ்சு அந்த கேப், இடைவெளியை நாம் உருவாக்கவில்லை. அந்த இடைவெளியை உருவாக்கிட்டோம்னா கல்யாணம் நடந்துடும். இப்போது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? 30 வயசில் எனக்கு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஜாதகத்தை பாருங்கள். 30 வயசில் பார்த்து என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் இடைவெளி ஏற்படுத்தணுமே. அப்போ இதுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஐயோ என்னங்க இது, நான் இத்தனை 200 பவுன் வச்சுருக்கேன், இத்தனை கோடி பணம் வச்சுருக்கேன், நான் ஒரு வீடு வாங்கி கொடுக்குறேன், ஒரு கார் வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் வச்சுருக்கேன், இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால தான் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. 6ஆம் பாவத்தை ஃபுல்லாக வச்சுட்டு 7ஆம் பாவம் நடக்க மாட்டேங்குது. ரைட்டா? நடந்தாலும் அது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் வரான். அப்படி வருது. அப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே சிறு வயதில் இருக்கும்போதே அங்கேயே 7ஆம் பாவம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நம்மளுடைய கர்மவினை இவ்வளோ ஸ்ட்ராங்காக போய் நம்ம குழந்தைக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு 20 வயசு வர்றதுக்குள்ளே அந்த முதல்ல இருந்து 20 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணணும்? தொண்டு, ஈகை எல்லாம் செய்து அந்த இடைவெளியை உருவாக்கியிருந்தீங்கன்னா கரெக்டாக 20 வயசு 22 வயசில் கல்யாணம் ஆகிருக்கும். அப்போ இருந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். இப்போ நீங்கள் 30 வயசில் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா எத்தனை 35 வயசில் கல்யாணம் ஆகணும். சரி, இதுதான் இது. அப்போ செய்ய வேண்டியதை செய்யவில்லை. அப்போ என்ன? புண்ணியம் செய்யவில்லை அப்படிங்கிறது தான் இதில் நம்ம இதை நம்ம விளக்கமாக, இது ஜோதிட வகுப்பில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். நம்ம தமிழானந்த வகுப்பில் ஜோதிட வகுப்பு என்று ஒன்று ஆரம்பிக்க இருக்கிறோம். அதில் வந்து நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அப்போ செய்ய வேண்டியதுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா கர்மவினையை கழிப்பது. புண்ணியம் என்பது செய்ய வேண்டியது. சரி, செய்யக்கூடாதது. அப்போ அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் பார்க்கணும். நடக்கக்கூடாதுன்னு நடந்துருச்சு. இப்போ திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறேன், நடக்க மாட்டேங்குது. சரி, நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நோய் வந்துடுது. ஐயோ நடக்கூடாது, ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் செய்யக்கூடாதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ என்ன ஆகுது? அப்போ வரக்கூடாதெல்லாம் வந்து விடுகிறது. இப்போ இதை நம்ம முதல்ல இந்த உதாரணத்தை வச்சு பார்ப்போம். இப்போ 6ஆம் பாவத்தை நிறைய ஆக்டிவேட் பண்ணும். அது பண்ண அது 7ஆம் பாவத்துக்கு தடையாக இருந்தது. அப்போ அந்த தடையை நீக்கிறத செய்யலை, அதனால் திருமணம் நடக்கலன்னு சொன்னோம். ஆனால் செய்யக்கூடாது செய்து கொண்டே இருக்கிறீங்க. 6ஆம் பாவத்தை இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறீங்க, இன்னும் சொத்து சேர்க்குறீங்க, இன்னும் கொஞ்சம் பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுறீங்க. பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவது அதிகம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. அப்போ அது என்ன ஆயிரும்? அந்த 6ஆம் பாவம் அதனுடைய பரிணாம பாவமாகி 8ஆம் பாவமாக மாறிவிடும். 8ஆம் பாவம் என்பது என்னென்னா பெரிய பெரிய நோய்கள் அப்படி வந்துடும். யாரெல்லாம் பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுகிறீர்களோ உங்களுக்கு நோய் நிச்சயம். ஒரு ஸ்கூலில் இந்த பயலையெல்லாம் முந்திட்டு நான் ஃபஸ்ட் ரேங்க் வந்தேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நோய் நிச்சயம்.
என் பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் வந்துருச்சு, என் பிள்ளை எப்பயுமே ஃபஸ்ட்டு தான், எல்லாத்தையும் கீழே வெளியே என் பிள்ளை தான் ஃபஸ்ட்டில் வரணும், அப்படி தான் வரணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தை கண்டிப்பாக பின்னாடி பெரிய நோயில் அவஸ்தைப்பட போகிறது என்ற அர்த்தம். என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க? இதுதான் இயற்கையில் இருக்கக்கூடிய உண்மை. 8ஆம் பாவம் என்பது பெரிய நோயால் அவசரப்படணுங்கிறது மட்டும் இல்லை. நம்ம உதாரணத்துக்கு இன்றைக்கி நோயின்னு சொல்லியிருக்கோம், இல்லாட்டி என்ன ஆயிடும், அவன் ஜெயிலுக்கு போயிடுவான், பிரச்சனையில் போய் மாட்டிக்குவான், கடன் சுமையில் மாட்டிக்குவான், எட்டாவது ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்குவான். அப்போ அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் வெற்றி பெற்று விடுவான். கடைசியில் அவர் கல்யாணம் பண்ணி மாட்டிக்குவான். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய ஜெயிச்சு எல்லாம் நான் தான் இருப்பான். கல்யாணம் பண்ணோடனே டோட்டலாக அங்கே அடியாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அப்போ நீ செய்யக்கூடாததெல்லாம் செய்து கொண்டிருப்பதனால் இது வரக்கூடாதெல்லாம் வந்து விடுகிறது. அப்போ இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குதுன்னு சொல்கிறோமே, அதல்ல. எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நினச்சோம்னா ஒன்றும் நடக்காது. அதுதான் உள்ளதை உணர்தல் அப்படிங்கிறது. இப்போது இந்த உள்ளதை உணர்தல் என்பதற்காகத்தான் நம்ம இந்த சிந்தனையை விளக்கமாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆக இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை இந்த ஒரு தலைப்பின் கீழே ஒரு வித்தியாசமாக சிந்தித்திருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். சிந்தனையை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். தமிழ் ஆனந்த யோகத்தில் காலையில் வரக்கூடிய அந்த சிந்தனை துளிகள், இது எல்லாவற்றையும் கேட்டு பாருங்கள். சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு சிந்தனைகளை கேட்டு பாருங்கள். சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து நீங்கள் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற நிலையை நாம் உணர்வோம். இந்த சிந்தனையை சமுதாயம் முழுவதும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கேட்பவர்கள் கேட்கட்டும். என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு இந்த சிந்தனையை சிந்திக்க தூண்டும். அன்று இந்த உலகம் இயற்கையின் அடிப்படையில் மாறும். செய்ய வேண்டியதை செய்து கொள்ளுங்கள். செய்யக்கூடாததை செய்யாமல் தவிர்த்து விடுங்கள். வாழ்க வளமுடன்.